ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றின வீடியோ தான் ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கான மெனு பார்த்துடலாம். இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயபெட்டிக்ஸில் இருக்க 2 பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்கள் பிளேட்டில் எப்படி ஃபுட்டை பிளேட் பண்ணியிருக்கீங்கன்னு தான். 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸால் இருக்கணும். 25% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 25% தான் கார்போஹைட்ரேட்ஸ். மெயின் ஐட்டம் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும். மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டரில் ஊற வச்ச சியா சீட்ஸை நான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிட்டேன். எனக்கு செம்பருத்தி பூட்டி, ஆவாரம் பூட்டிலாம் குடிக்க இன்றைக்கி என்னவோ தோணலை. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டேன். சியா சீட்ஸில் ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். மாப்பிளை சம்பா அரிசி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 கப் மாப்பிளை சம்பா அரிசிக்கு 1 கப் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஃபுல் நைட் போல் ஊற வச்சு அலசி எடுத்திருக்கேன். இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான் கிரைண்டரோ இல்லை மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கிரைண்டர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் அடிக்கடி கிரைண்டர் யூஸ் பண்ணிப்பேன். 20 to 25 நிமிஷத்துக்குள்ளேயே மாவு ரெடி ஆகிடும். அந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. மாவில் 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெளியில் ஒரு 4 மணி நேரம் போல் விட்டாவே புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு ஏர் பபிள்ஸோடு வந்துருச்சு. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் இட்லியோ இல்லை தோசையோ நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னோடய ஃபேவரட் இட்லி தான். ஏன்னா சாஃப்டாக இருக்கும். அதனாலே நான் எப்போவுமே மாப்பிளை சம்பானா இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி, வெங்காயம் தக்காளி சட்னி, ப்ரோட்டீன்ஸ்க்கு 2 பாதாம். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைனா 2 முந்திரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பசிச்சதுன்னா 1 இட்லி வேணால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. அப்படி இல்லைனா ஒரு கேரட்டோ இல்லை குக்யூம்பரோ கட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இருந்தது பப்பாளி பழம். கூடவே 2 பாதாமோ அப்படி இல்லைனோ முந்திரியோ கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு கைக்குத்தல் ப்ரௌன் ரைஸ் வடித்து எடுத்திருக்கேன். ஃபுல் நைட் போல் ஊற வச்சு தான் நான் வடிப்பேன். எந்த அரிசியாக இருந்தாலும். ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கருப்பு கவுனி அரிசி எப்படி வடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எதுவாக இருந்தாலுங்க நம்ம நார்மலாக வடிக்கிற மாதிரி தான். ஆனால் ஃபுல் நைட் அரிசியை ஊற வச்சிடணும் சிறுதானியம்னும் போது. அதுக்கப்புறம் கழுவிட்டு கொதிச்ச உடனே போடணும். டெஃபினட்டாக இன்னொரு நாள் நான் கருப்பு கவுனி அரிசியில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. கவுனி அரிசி இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால நான் போடலை. 1 கப் நிறைய புளிக்குழம்பு, 1/2 கப் கர்ட் ப்ரோட்டீன்ஸ்க்காக எடுத்திருக்கேன். எப்போவுமே புளிக்குழம்புனா எனக்கு ஏதோ ஒரு அப்பளமோ அப்படி இல்லைனா ஏதாவது க்ரன்ச்சியாக சாப்பிடணும் போல் தோணும். அதனால் வீட்டிலவே செஞ்ச ஆனியன் பக்கோடா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 1/2 கப் போல் காஃபி ஆர் டீ, சர்க்கரை இல்லாமலே. டின்னருக்கு மாப்பிளை சம்பா அரிசி மாவு வச்சு ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு பழம் என்கிட்ட இருந்ததுங்க. அது என்னென்ன பொம்பளி மாசன்னு வாங்கல. ஸோ அந்த பழம் 1 பீஸ் எடுத்துக்கிட்டேன். 2 முந்திரி பருப்பும் கொஞ்சம் சட்னி எடுத்திருக்கேன். ஃபேட் கட்டர் ட்ரிங்காக இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஜீரகம் கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணி தான். ஸோ இன்றைக்கான மெனு இவ்வளோதாங்க. என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது. நிறைய பேர் 100 டேஸ்க்கு அப்புறமும் இந்த சேலஞ்சே போடுங்கன்றீங்க. நான் டெஃபினட்டாக வேறு ஒரு டயட் பிளானில், ஆனால் வெயிட் லாஸ்க்கு தான் நான் போடுவேன். கவலைப்படாதீங்க. எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.